வணக்கம் மக்களே, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்கள் வேதவள்ளி. இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் சின்ன வயசில், அதாவது நீங்கள் எந்த ஜென்ரேஷன் வேணா இருக்கலாம், அதனால் நீங்கள் உங்கள் சின்ன விஷயத்தில் பண்ண ஒரு சில விஷயங்கள் நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அப்படியா அப்படின்னு அவங்க ரொம்ப விசித்திரமாக பார்க்க கேட்டிருப்பாங்க. அது என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் என்னோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் எப்படி இருக்கும்போது எப்படின்னா, இங்கே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒன்றா இந்த விளையாடுவோம் இல்லையா? அப்படி விளையாடும்போது என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கிறது, மேலே சன்ஷைட் மேலே ஏறி குதிக்கிறது, அப்புறம் அந்த பக்கெட்டில் நெட்டில் காலை விட்டு அப்புறம் எழுந்திரிச்சு வர்றது, அப்புறம் மண்ணில் ஓடுறது, இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் இதுவாக பண்ணி அப்புறம் வந்து அந்த கேட் தரணும். அது ஒரு கேம். அது நல்லாயிருக்கும். ராஃப்டிங், ட்ரெக்கிங், ட்ரெம்பிளிங் எல்லாமே சேர்த்து அது ஒரு இதாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் களிமண்ணில் விளையாடுவோம். களிமண்ணில் வந்து ஒரு வீடு மாதிரி செட்டப் செஞ்சு அதில் அம்மா இருக்க மாதிரி, அப்பா இருக்க மாதிரி, அதில் குழந்தைங்க இருக்க மாதிரி, அப்புறம் வந்து அவங்க சமைக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் செஞ்சு களிமண்ணில் செஞ்சு விளையாடுவோம். ஃபேன்லாம் களிமண்ணில் செஞ்சு விளையாடுவோம். இதெல்லாம் போய் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது ஸ்கூலில் இப்போ இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியில் இருந்தோ இல்லை கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது அவருக்கு அப்படின்னா, நான், எங்கள் அம்மா, எங்கள் தம்பி எல்லாருமே அப்படி அமைதியாக ஆகிடுவோம். என்டையர் சைலன்ஸ் அந்த பில்டிங்கில் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்காது, பார்க்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துடும். எதுக்கு நாங்கள் அப்படி இது பண்ணுறது தெரியாது, ஆனால் வந்து அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு தாட், அதனால அதை அப்படி வச்சு போனாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் வந்து சப்பாத்தி அம்மா வந்து நைட்டு வெளியில் விறகு அடுப்பில் எப்போனா சண்டேஸ் நைட்டு இல்லைன்னா சாட்டர்டேஸ் நைட் அந்த மாதிரி வீக்கெண்ட் நைட் மட்டும்தான் அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா வெளியில் உட்காந்து விறகு அடுப்பில் அம்மா சப்பாத்தி சொல்லுவாங்க. ரொம்ப 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 அதிசயம். அது என்னோட லைஃப் டைமில் அப்போ அந்த மாதிரி நடந்தது தெரியல. ஆனால் அதுக்கப்புறமும் நடக்கலை, எங்கேயும் நான் பார்க்கல அந்த மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி பண்ணாங்க. அப்பா வந்து சப்பாத்தியும் போய் செய்வார், நானும் தம்பியும் விளாடிட்டு இருப்போம். அப்புறம் அம்மா வந்து சப்பாத்தி ஒன்றா போட்டு தருவாங்க. செம்மையாக இருக்கும். அதுக்கெல்லாம் டேஸ்ட் வந்து சொல்ல முடியாது. அப்படியே 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வெளியில் உட்காந்து கிடைக்காது. நல்லா இருந்தது. இதெல்லாம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் ஜெல்லஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓ இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு மாதிரி இதுவாக நினைப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதெல்லாம். உங்களுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நீங்கள் ஏதாவது விசித்திரமாக பண்ணி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கா? கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் அதே ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்ஸ். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.